இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியில் 8 மாவட்டங்களில் இருந்து தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்று செமிஃபைனலில் மோத இருக்கிறார்கள். பெரிய வசந்த மலைக்கு சிவாஜி நினைப்பு போசப்பாரு. என்னமோ பெருசா கலக்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப கலங்கி போய் நிக்கிறீங்க. ஆமா, அவன் ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி செமிஃபைனல் லெவலுக்கு வந்துட்டான். இனிமே நம்ம என்ன பண்ண போறோன்னே புரியல. அந்த காபி கப்பு மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது, வின்னிங் கப்பு நம்ம ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கோம். நடுவுல 2 பொடி பசங்க என் வாழ்க்கையில பூந்து விளையாடிட்டாங்க. நாளைக்கே அவனுங்களுக்கு போற பால் துடுப்பு. ஏய், நல்லா கவனிங்கடா. அதோ ஒரு பாதை தெரியுது இல்ல, அந்த பாதை வழியா அப்படியே மேல போனா அங்கதான் நான் சொன்ன காட்டு கோயில் வரும். நீங்க சொன்ன இடத்துல இன்னைக்கு நிச்சயமா நிர்வாண பூஜை நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும்டா. இந்த நிர்வாண பூஜை எப்படி அங்கிள் நடக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போறீங்க, அப்புறம் பாரு. இருந்தாலும் நீங்க சொல்றத கேட்டா ஒரு பில்டப் கிடைக்கல, அதுக்கு தான் அங்கிள். அப்படியா? இத பாரு. அதாவது அதோ அந்த காட்டு பாதை இருக்கு இல்லையா, அந்த காட்டு பாதையில 1 கிலோமீட்டர் மேல போனீங்கன்னா காட்டு கோயில் வரும். கோயில் வாசல்ல ஒரு குத்துக்கல் வச்சிருப்பாங்க. அந்த குத்துக்கல்ல ஒரு காட்டு எருமை கட்டி வச்சிருப்பாங்க. அது நிர்வாணமா தான் இருக்குமா? எருமைக்கு வேட்டி சட்டையாட கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு நிர்வாணமா நின்னுட்டு இருப்பா. நீங்க 2 பேரும் உள்ளார நுழைஞ்சோன்னு உங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அந்த பொண்ணு ஒரு ஓரமா வச்சிருவா. நிர்வாண பொண்ணை பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா பாத்துக்கிட்டே நின்ற கூடாது. நின்னா அந்த காட்டெருமை வந்து முட்டி உன் குடல் குந்தானெல்லாம் வெளியே தூக்கி போட்டுரும். ஓஹோ, அதுக்கு தான் அங்க காட்டெருமை நிப்பாட்டி இருக்காங்களா? ஆமா, அப்படியே ஓரமா நிறுத்துங்கடா. அதோ ஒரு ஒத்தாடி பாதை தெரியுது இல்ல, அது வழியா ஏறி போனீங்கன்னா காட்டு பாதை வரும். அங்கதான் கோயில் இருக்கு. நிர்வாண பூஜையை பாத்துருங்க. போங்க போங்க, ஒரு ஓரமா நிறுத்துங்க. ஓரமா நிறுத்துங்கடா, ஓரமா நிறுத்துங்க. வாங்க அங்கிள். எதுக்கு? நான் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சுடா. போங்கடா நீங்க. வாடா டேய், போங்கடா, நாம போய் பார்க்கலாம். பார்த்து இருக்கு. குட்டியா போ. வந்துறேன். காடு நாரு பயங்கர அடர்ந்த காடா இருக்கு. ஏண்டா, அங்கிள் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் தூரம் நம்ம வந்திருப்போம்ல. நல்லா பாருடா. ஆமாண்டா. டேய், காட்டு கோயில் தெர்ற மாதிரி இருக்குடா. ஆமாடா. ஏய், காட்டு கோயில் வந்துருச்சுடா. வாங்க, கிட்ட வாங்க. ட்ரெஸ் நாங்க ஊக்கணுமா? நீங்க ஊப்பீங்களா? மீசை இல்லாம வந்தா நீங்க தான் ஊக்கணும். சரி, நாங்களே ஊத்துறோம். நல்லா வைங்க. காட்டெருமை நிக்குதுன்னு சொன்னாங்களே, அது எங்க? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா, என்ன வச்சு கண்ணு மாறாம பாத்துட்டே இருந்தான். அவன் அந்த காட்டெருமை துரத்திட்டு போயிருக்கான். டேய் வாடா, அந்த போன காட்டெருமை திருப்பி வரக்குள்ள நம்ம உள்ள போயிரும். வா. எங்களை காப்பாத்து தாயே. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற? இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அப்பனு கொடுத்துறடா. அவனேடா ஞாபகப்படுத்துற? டேய் டேய், என்னங்கடா? கனவு அங்கிள், கனவே இவ்வளவு அழகா இருந்தா நிஜத்துல எவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்களை சீக்கிரம் கூட்டு போங்க அங்கிள். நீங்க பண்ற இந்த உதவிய எங்க உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் அங்கிள், மறக்க மாட்டோம். அங்கிள், நீங்க சாதாரண அங்கிள் இல்ல, அங்கிளுக்கெல்லாம் அங்கிள். ஏண்டா என்னையே மாமா ஆக்க பாக்குறீங்களா? நான் உங்களுக்கு எல்லாம் மாமா இல்லடா, ஏவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க 2 பேரும் இந்த ஏரியில தள்ள போறேன். இதுல விழுந்து போய் எவனா இருந்தாலும் 1 வாரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. குளிர் ஜரம் வந்து மூளையிலேயே முடங்கிருவான். உங்களுக்கும் அதே கதிதான்டா. அங்கிள், ஒரே ஒரு கேள்வி. என்ன? அது அங்க பாக்குற பொண்ணுங்கல்ல, ஏதாவது ஒரு பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களை விடுவாங்களா? டேய், அது காதல் பூந்தோட்டம்டா. அங்க காய பறிக்கலாம், பூவை பறிக்கலாம்.
முடி உரிட்டாங்கடா. ஐயோ ஐயோ பேண்ட் ஆணில மாட்டிக்கிச்சா. டேய் ஆணில மாட்டிக்கிச்சா. ஐயோ ஐயோ போச்சா. ஐயோ முடியலையே. ஐயோ சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதே. எவன் இந்த ஊரை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அவனை கூட்டி வந்து இந்த ஏரிக்குள்ளேயே தள்ளி விட்டாதான் இந்த குளிர் போகும் போல இருக்கே. ஆமா திவ்யா, வாமா வா. ஆமா திவ்யா, குளிர் தாங்க முடியல, ஒரு கட்டையை தூக்கி அதில் போடு. இருந்த கட்டையெல்லாம் தூக்கி போட்டாச்சு, இனிமே உங்களை தான் தூக்கி போடணும். என்ன கிண்டலா? துரத்தி வந்த கரடியை தூக்கி போட்டு கொன்னவன் நான். பின்னாடி தொங்குறான் பாரு, பார்த்துக்க. ஐயோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. உள்ள ஏதான மேட்ரு போட்டாதான் எனக்கு ஹீட்டரே ஆனா. நான் வரேன். நீங்க கரடியை கொன்ன லட்சணம் போற போக்குலயே தெரியுது. கரடி இந்த ஹைட்ல தானே நடந்து வருது. கோடியில் இன்று நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் போட்டியின் அரை இறுதிக்கு கோடையைச் சேர்ந்த ஆனந்தும் சென்னையைச் சேர்ந்த நவீனும் இறுதி போட்டிக்கு தேர்வாகி உள்ளார்கள். இதில் நவீன் அவர்கள்தான் இறுதி போட்டியில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. ஏமா அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா? என் நேரம் புதுப்பட ட்ரெய்லர் மாதிரி அவன் ஜெயிச்சதையே காலையில இருந்து காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அங்கிள் அத ஆஃப் பண்ணி பிரயோஜனம் இல்ல, அவனை தான் ஆஃப் பண்ணணும். ஏன் நீ திடம்னு புரியாத மாதிரி பேசுற? புரியுற மாதிரி தான் பேசுறேன் அங்கிள். நீங்க கோதண்டம் இல்ல, வெறும் தண்டம். இனிமே நீங்க எதுவும் பிளான் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். என்னென்னமோ கட்டி வச்சிருக்கானுங்க. சோத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானு தெரியும். வாங்க 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 சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன திடீர்னு பார்ட்டிலாம் வச்சிருக்கீங்க? ஏப்பா நீ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்க, இது கூட செய்யலன்னா எப்படி? அங்கிள் காட கௌதாரி எல்லாம் இருக்கா? கழுகே இருக்குடா, வாடா. What's up? Come on! Everybody better be ready, 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 ready. Hit it! Open up, something to the roof of the club. Some get us switching to the close of the curtain. Dirty, the dirty, double cleanest emotion. Flow with the lyrics and the kicks before it. I'm gonna poke in the car, poke lama. I'm gonna poke in the mana, poke lama, 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 dale lama. தொட்டது தொட்டது வெற்றியாகும், நிஜமாகும், புது புது கனவுகள் திக்குகள் எட்டும் வெள்ளம் விளையாடவா. தொட்டது தொட்டது வெற்றியாகும், நிஜமாகும், புது புது கனவுகள் திக்குகள் எட்டும் வெள்ளம் விளையாடவா. விட்டது விட்டது கையை சேரும், வரலாகும் பல பல சிறகுகள் வித்தைகள் நம்மை கட்ட விளையாடவா. நிஜமாகும் புது புது கனவுகள் திக்குகளுக்கும் வெல்ல விளையாடவா. விட்டது விட்டது கையை சேரும், வரவாகும் பல பல சிறகுகள் வித்தைகள் நம்மை கட்ட விளையாடவா. Money dripping up my wallet, someone call me a plumber. Give me off the bag, but I hope it like a mama. I'll be going with your mama, now they call me with the mama. Now reduce the tempo. மந்திரத்தில் தந்திரத்தில் என்றும் இல்லை வெற்றி என்று சொல்லி தந்த தந்தை என்பதே. ஓ ஓ சங்கடத்தில் சஞ்சாரத்தில் இன்பம் இல்லை என்று சொல்லி அன்பு செய்த அன்னை சொர்க்கமே. அன்போடு வாழ துணிவையிலே
touch. Don't say oh, behold the victory for the young and old. Tears be told, Pacha, it's new gold. Ladies and gentlemen, it's the hit of the year. புத்தகத்தில் இல்லை ஒன்றும் புத்திக்குள்ளே எல்லாம் உண்டு ஒத்துக்கொண்டு வெற்றி கிட்டுமே வணக்கம் வந்தோமே நாமும் அது எதற்கு எப்போதும் வாயில் சிரிப்பதற்கு கொண்டாட போகும் நிறையத்தை பெறுகின்ற நானே நகரே சுகமோ பூமி மேலே அதனாலே எப்போதும் அளவில்லாமல் ஆடிப்பாடு இறைவோம் நேசத்தாலே மனமோ பூவை போலே இனிமேலே என்னாலும் இனிமைதானே போடு சத்தம் போடு தொட்டது வெற்றியாகும் நிஜமாகும் புது புது கனவுகள் திக்குகள் எட்டும் வெள்ளம் விட்டது கையை சேரும் வரவாகும் பல பல சிறகுகள் வித்துகள் அம்மை நக்க விளையாடவா. ஏய் என்ன வேணும்? ஏய் இதுல 1 லட்சம் இருக்கு. நீ ஜெயிச்சா கூட உனக்கு 50,000 தான் கிடைக்கும். இதை வாங்கிட்டு மரியாதையா ஊரை விட்டு ஓடிடு. என்ன சொல்ற? கஷ்டப்படாம கிடைக்கிறது கடைசி வரைக்கும் நிலைக்காது. என்ன பஞ்ச் டைலாக்கா? பழமொழி. பழமொழியை வச்சு ஒன்னும் வாங்க முடியாது. பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம். உன்னால என்ன வாங்க முடியாது? ஃபைனல்ல கலந்துக்கிட்டா உனக்கு அதுதான்டா லைஃப்ல லாஸ்ட் டேயா இருக்கும். ஃபைனலுக்கு ஒருவேளை உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன். ஏய் போடா. ஏண்டா எதுக்குடா இன்னாத்துக்கு கட்டை போட்டு குளிர்காயின்னு எல்லாமே உள்ளேயே இருக்குல்ல. எதுக்குடா பயந்து நடுங்குற நீ? இல்லடா அந்த புள்ளதான் ஏதோ கரடி இருக்குது காட்டெருமை இருக்குதுங்குது. அதான் நீ வந்து ஜிங்கிலால பண்ணிட மாட்டியா? ஜிங்கிலாலான்னு என்னடா? அது ஜிங்கிலாலன்னா மச்சான் ஜிங்குன்னு ஒரு பொண்ணு. டேய் நவீனே, நாளை காலைல தான் உனக்கு ஃபைனல் மேட்ச் ஆச்சு. தூங்காம இங்க என்னடா பண்ற? டேய் நவீனே, ஜிங்கிலானா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னடா கேட்டே இருக்க பதில் சொல்லாம இருக்க? தொடர்ந்து சொல்றா. அது போதும் எனக்கு. அங்கிள் நைட் நம்ம போட்ட பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்லையா அந்த ஆள் இருக்கானே அவன் சொல்றான். திவ்யா என் பையனுக்கு நேரமே சரியில்லை. அவனுக்கு கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. அவனால விளையாட முடியாது. நாங்க ஊருக்கு கிளம்புறோம். நீ காலையில எல்லாம் ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொன்னானா இல்லையா? அது சரி, வழக்கம் போல டிக்கெட் எதுவும் கேன்சல் பண்ணல. அது எப்படி? டிக்கெட் எடுத்து அவன் மூஞ்சில வீசுற வரைக்கும் எனக்கு ஏது நிம்மதி. அங்கிள் அங்க பாருங்க அங்கிள், மூஞ்சி எல்லாம் தொங்க போட்டுட்டு ஃபேமிலி உட்கார்ந்திருக்கு. மொத்த குடும்பம் கடன் வாங்கின மாதிரி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. என்ன தொங்கிருச்சு போயிருச்சா? ஏம்பா இப்படி அடிபட்டிருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. அட கடவுளே, சாரி நவீன், இப்படி அடிபடும் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. தம்பி மட்டும் ஆடி இருந்தா அவன் தான் இன்னைக்கு சாம்பியன். அதுக்கு தான் கொடுத்து வைக்கலையே. நீங்க புலம்புறதுக்குனே ஒரு ஐட்டம் வந்து சிக்குது பாருங்க. கொதண்டம் சார், ஏன்பா நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு யாரோ கையை உடைச்சிருக்காங்க. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம், நடந்திருக்க கூடாது. என்ன நீங்களே காட்டி கொடுத்துறீங்க. இல்லம்மா, அடிபட்டது கேட்ட குழப்பத்துல ஏதோ உளறிட்டேன். நீங்க கம்முனு. டிக்கெட் ரெடியா இருக்கு, வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. இந்தாங்க. அடுத்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம் சார். போறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுல சாபதம் வேற. என்னம்மா ஏமா? போக போக வாப்பா நீ. என்ன எதைய பார்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க? ஆமா, இவனுங்க கரடியை பார்த்தாங்களாம். கரடியா? டேய் எந்திரடா, எந்திரடா. நீங்களா? டேய் என்ன அங்க பாக்க? மறக்க முடியல அங்கிள். போங்க போங்க. எஸ் அங்கிள், கேளுங்க, நவீன் தான் வர மாட்டானே. ஏங்க அந்த பையன் தான் வரலையே, இவர் தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் வெயிட் பண்றீங்க? நோ நோ, ரூல்ஸ் படி 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. அது வரையும் பாப்போம். அப்படியும் வரலைன்னா இவர் தான் சாம்பியன் அறிவிச்சிருவோம். ஓஹோ. போர்ட் 6 ஃபைனல் மேட்சுக்கான அறிவிப்பு. இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நவீன் அவர்கள்
எதிர்பாராத வகையில் கையில் அடிபட்டு வர முடியாத நிலையில் இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த போட்டியின் விதிமுறைகளின்படி எதிர்போட்டியாளர் வர இயலவில்லை என்றால் மேலும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பின்னர் ஆனந்த் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். ஐயோ வந்துட்டானே. சரி, ஒரிஜினல் கைடு சொதப்பி நம்மள போட்டு கொடுத்துட்டான். இதனால தான் கேம் முடிஞ்ச பிறகு பணத்தை கொடுக்கலாம்னா நீ கேட்கல. என்னம்மா திவ்யா, அம்பையர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, ஒருவேளை ஆட ஆரம்பிச்சிருவானோ? லாஸ்ட் கண்டிஷன், நீங்க விளையாடும் போது உங்களுக்கு கையில பெயின் ஏற்பட்டுச்சுன்னா எக்காரணம் கொண்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சரி. முடியலன்னா நீங்க போட்டியில இருந்து விளையாடலாம். ஓகே சார். இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. Shall I play? Yes, play. சுற்றின் இறுதியில் 25 பாயிண்டுகள் பெற்று ஆனந்த் முன்னிலையில் உள்ளார். இன்னும் 5 நிமிடங்களில் இரண்டாவது சுற்று துவங்கும். யோ இங்க வாயா. கண்ணுல படமாட்டேன்னு சொல்லி தானே காசு வாங்க. அப்புறம் நீயே என்ன கையை பிடிச்சு கூப்பிட்டு வர? அது வந்து 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 வாய்க்குள்ளே குட்ஸ் ஓட்டுற என்ன? என்னப்பா ஜெகதீஷா, இன்னைக்கு கேரம் ஃபைனல்ல சென்னை நவீன் தான் ஜெயிப்போம் போல இருக்கு. அட எங்கப்பா ஜெயிக்கிறது? அதான் நம்ம செக்ரட்டரி தியாகராஜன் திவ்யா இருக்குல்ல, ஆமா, அந்த பையனை கையை உடைச்சு ஊருக்கு அனுப்பிச்சிருச்சுல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? அட என்னையே இது அந்த ஒரிஜினல் கைடே நான் தானே. ஒரிஜினல் கைடே நீதானா? வேணாப்பா, நீ விளையாட வேணாம். பரவாயில்லம்மா, விளையாடுறேன். என்னமா பேசுறீங்க? நவீன் கண்டிப்பா ஜெயிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போடா. மச்சான், சிந்தாரி பட்டேல் விளையாடி ஜெயிச்சு தெரியுமா? அதோட அதெல்லாம் பெரிய மேட்ச். நீ விளையாடுறா. நவீன், நம்ம துரோகம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஜெயிக்காம போக கூடாது. இரண்டாவது சுற்று ஆரம்பமாகும். நீ போ. டேய் போடா, நீ தைரியமா ஜெயிப்படா, போடா. ஏமா முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? ஆட்டத்தை பாருங்க. இரண்டாவது சுற்றின் இறுதியில் 25க்கு 18 என்ற பாயிண்டில் நவீன் வெற்றி பெற்று போட்டியை சமன் செய்துள்ளார். மூன்றாவது சுற்று மிகவும் முக்கியமானதாகும். ஜெயிச்ச உடனே நரம்போட ஒருத்தர் நடமாடிட்டு இருக்கான் பாரு, அவன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரமையும் உருவண்டா நவீன. ஆமாடா, அன்னைக்கு நிர்வாண பூஜைன்னு எங்களை கூப்பிட்டு போய் அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? சும்மாடா. மூன்றாவது சுற்று ஆரம்பமாகிறது. போடா, நீ தான் ஜெயிப்ப, போ. சுற்றில் நவீன் வெற்றி பெற்று இன்டர் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் ஆகிறார். இன்று மாவட்டங்களுக்கிடையே நடைபெற்ற கேரம் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த நவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெற்றி பெற்ற நவீன் அவர்களுக்கு பரிசுத் தொகை 50,000க்கான செக்கினை எங்கள் மதிப்பிற்குரிய செக்ரட்டரி தியாகராஜன் அவர்கள் வழங்குவார். அதற்கு முன்பாக அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இங்க நடந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் காம்படிஷன்ல நவீன் ஜெயப்பாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் என் மகன் ஆனந்த் தான் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன். இந்த தடவை அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவர் ஒரு வெரி டேலண்டட் பிளேயர் கிட்ட தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு.
I am very proud to present this check to Mr. Nagan. இந்த விழாவின் நாயகன் நவீன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஆனா எங்க அப்பாவுக்கு கூட நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயிச்சது நான் இல்லை, அவரு தான். எனக்குள்ள இருக்கிறதே அவரு தான். அவருக்கே எப்படி நான் நன்றி சொல்ல முடியும்? எங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது யாருன்னா திவ்யா மேடம் தான். ஆனந்தும் நல்ல பேர் தான். அடுத்த முறை அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டான்டா. யாரு ஃப்ரெண்டா? அண்ணன்டா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தப்பா நினைக்காதீங்க. தோத்துட்டு திரும்பி போகலாம், ஆனா ஏமாந்து திரும்பி போகக்கூடாது. அதான் வந்து விளையாடினேன்.